கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி, இந்த மாதத்தின் நிறைவு நாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போதான் வருஷம் தொடங்கின மாதிரி இருந்து அதுக்குள்ளால 2 மாதம் முடிஞ்சிருச்சு இன்னையோட. ஸோ ரொம்ப நாட்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதே போல் உங்கள் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நிறைவேறுவதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நான் நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்தின் நிறைவு நாளிலே எதெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவாய் அமைவதாகன்னு தேவ மனுஷனை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும். இப்பொழுதும் ஒரு மங்கள வார்த்தை, மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்கள் வயசை நினச்சி பாருங்கள். 50, 40, 30, 18, 15 யோசித்து பாருங்கள். இல்லை 80, 90. இது வரைக்கும் அவர் உங்கள் கூட இருந்ததுனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. அவர் மட்டும் உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சகல நாட்களிலும், முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஏதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று மறுபடியும் அதை விசுவாசத்தில் தளர்ந்து போன பிள்ளைகளுக்கு உறுதிதம் செய்து கொடுக்கிறார். ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டாரோ, எனக்கு ஒன்றுமே நடக்கலை. சில நேரங்களில் ஆண்டவர் உங்களை விட்டு போயிட்டாருன்னா நீங்கள் கையிட்டு செய்கிற காரியம் சக்ஸஸ் ஆகாது. போகிற காரியம்லாம் ஃபெயிலியராக தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவரை ஏற்றுக்காமல் நீ எதிர்த்து நின்னா ஆண்டவர் உன் கூட இருக்க முடியாது. நான் உன் கூட இருக்கிறேன், நான் ரெடியாக இருக்கிறேன், நீ கூப்பிட்டா நான் வந்துடுவேன், வாசற்படியிலேருந்து நீ தட்டுறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தேன்னா உன் கூட செட்டில் ஆகிடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். யார் கூட வந்து ஆண்டவர் செட்டில் ஆகிறாரோ அவங்க லைஃப் நல்லா செட்டில் ஆகும். இதுதான் உண்மை. ப்ராக்டிக்கலாக இதுதான் உண்மை. அதனால ஆண்டவர் உங்களை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிஞ்சு, ஆண்டவரே எனக்குள்ளே செட்டில் ஆயிருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் லைஃப் செட்டில் ஆகும். உங்கள் பிள்ளைகளுக்குள்ளால் வந்து நீங்கள் செட்டில் ஆயிருங்க, ஆண்டவரே அவங்கள விட்டு வெளியே போயிடக்கூடாது, உங்கள் கை மீறி போயிடக்கூடாது, அவனுக்குள்ளாலே நீங்கள் தங்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் அவங்க இருதயத்தில் செட்டில் ஆனால் அவங்க பிரச்சனைகளும் செட்டில் ஆகும், லைஃப்பும் செட்டில் ஆகும், செட்டில் ஆகாத கடன்கள் செட்டில் ஆகும், செட்டில் ஆகாத வழக்குகள் செட்டில் ஆகும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. அன்னைக்கு எங்கெல்லாம் ஆண்டவர் போனாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஆஷ்மி, என்னுடைய கணவர் அனீஷ் அவர்களுக்கு அக்காமா ரெசிடென்ஸ் பெர்மிட், பாஸ்போர்ட் அண்ட் நியூ ப்ராஜெக்ட் கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்கிற மங்கள வார்த்தையை அனுப்பினார்கள். சகோதரர் எழுதியிருந்தபடியே என்னுடைய கணவருக்கு ஒன்று விடாமல் எல்லாமே கிடைத்தது. அப்படின்னா நியூ ப்ராஜெக்டும் கிடச்சிருச்சு, பாஸ்போர்ட்டில் அக்காமா ரெசிடென்ஸ் பெர்மிட்டும் கிடச்சி கர்த்தர் அதிசயங்களை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அப்படியே செய்வாராக. நாளைக்கு நமக்கு ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் 1ஆம் தேதி. ஸோ 1ஆம் தேதி, மார்ச் மாதம் 1ஆம் தேதியை நீங்கள் சாயங்காலம் 5:30 மணிக்கு நம்முடைய சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானம் சோழிங்கநல்லூரில் இருக்குது. அங்கே நமக்கு உங்களுக்கு தெரிய மாதம் நாம் நடத்துகிற ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டம் நாளைக்கு சாயங்காலம், இந்த மாதமும் நமக்கு 1ஆம் தேதியே வருது, சாயங்காலம் 5:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த மார்ச் மாதத்தை 1ஆம் தேதியை தேவ பிரசன்னத்தில் நீங்கள் தொடங்குங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச அநேகரை நாளைய தினத்தில் ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வாங்க. நிறைய அற்புதங்கள் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக என் பிள்ளைகளோடு இணைந்து ஒரு ஆவிக்குரிய சகோதரனாக, தகப்பனாக கோடானு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாக்குகிறோம். இதுவரை உதவி செய்த எபினேசர் இனியும் தொடர்ந்து என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். சகல நாட்களிலும் நான் உங்க கூடவே இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரே, என் பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருப்பீராக. நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று சொன்னது வசனத்தின்படி யாரெல்லாம் பலனை இழந்திருக்கிறாங்களோ, தைரியத்தை இழந்திருக்கிறாங்களோ, நம்பிக்கையை இழந்திருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு நம்பிக்கையை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, கைவிடாத தேவன் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை நீர் தொடுவீராக, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக.
மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களை கர்த்தர் இன்றைக்கு சந்தித்து தெய்வீக சுகத்தை கொடுப்பீராக. நாளைய தினம் புது மாதத்தில் என் பிள்ளைகள் போகும் பொழுது புதிய பலனோடு, புதிய ஆரோக்கியத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு, புதிய வல்லமையோடு என் பிள்ளைகள் புறப்பட்டு புதிய மாதத்தை தொடங்க என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இவங்க குடும்பத்தில் எதெல்லாம் என்ன நடக்கலேன்னு இருக்கிறாங்களோ, இன்னைக்கு இவங்க குடும்பத்தில் என் பிள்ளைகளோடு நீங்கள் தங்கியிருந்து இவர்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொன்னீரே, எல்லாவற்றையும் செய்து கொடுத்து என் பிள்ளைகள் இனி கூடையாய் மிச்சம் எடுக்கட்டும். வருமானம் தாராளமாக கிடைக்கட்டும். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியட்டும். வழக்குகள் முடிவுக்கு வரட்டும். அவமானங்கள் முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே, இந்த மாதமே என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நற்செய்தியை நீ தருவீராக. இன்றைக்கு இந்த மாத கடைசியில் இவங்க சரீரத்தில் இருக்க எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாறட்டும்னு ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். உனக்கு சகாயம் செய்வேன், மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் எங்கள் வசனத்தின்படி இன்றிலிருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற சகாயம், உதவிகள் எல்லாம் ஆண்டவர் தாராளமாய் கொடுத்து இவர்களை கரம் பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.